ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஃபேக் பேப்ளேட்ஸும் இருக்குது, டகராட்டோமி பேப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ டகராட்டோமி வெர்சஸ் ஃபேக் பேப்ளேடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃபேக் பேப்ளேடு. ஸோ ராக் லியோனு அப்புறம் சில பல பேப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேக்கில் ஸோ அதே பேப்ளேட்ஸு ஒரிஜினல் டகராட்டோமிலையுமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதான் அது. ஸோ பாருங்கள், ஸோ ஒரிஜினல் டகராட்டோமி இது. ஸோ இதுலேயுமே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபேக்கில் என்ன எடுத்து வச்சுருக்கணும் அதே தான் ஒரிஜினல் டகராட்டோமிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 பேப்ளேட் இருக்குது. ரெண்டுத்துலேயும் நான் உங்களுக்கு ஒரு பேப்ளேட்டாக காமிக்கிறேன். ஸோ காமிச்சிட்டு டைரெக்டாக பேட்டில் போட்டுடலாம். இருங்க, ஸ்டேடியத்தை கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ 5 பேப்ளேட் இருக்குது. கீழே விழுது பேப்ளேடு. ஸோ இதான் பேப்ளேட்ஸ். ஓகே, ஸோ பேட்டில் போட்டுடலாம். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பேப்ளேடாக காமிச்சிட்டு ஸோ பேட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்ட்ராகோ தான் இருக்குது, எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபேக்கில் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரு. அந்த ஃபேக்கு கீழே பார்த்திங்கன்னா ரப்பர்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ராக் லியோனு. ஸோ ஃபேக்கு, இது டகராட்டோமி. ஸோ அந்த எனர்ஜி லேயரை பார்த்திங்கனாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தெரியுதா எனர்ஜி லேயரு? பட் பர்ஃபார்மன்ஸ் டிப் ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபேக்கில் அட்டாக் டிப் தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் டகராட்டோமியில் டிஃபென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேப்ளேடாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சைட் க்ரோனோஸ் லெஜெண்ட்ரி பேப்ளேடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டகராட்டோமி. இது ஃபேக்கு. ஸோ ஃபேக் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு லைட் அடிக்கும் பாருங்கள். ஸோ பளிச்சுன்னு லைட் இது பார்த்தீங்கன்னா ஃபேக். ஓகே, ஸோ இதையுமே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது என்ன பேப்ளேடுன்னே தெரியல. செஜிட்டோரியோ, இது ஃப்ளேமோட ஃபியூஷன் வீல் இருக்குது. ஆனால் இது என்ன பேப்ளேட்னே தெரில. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ. எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போவாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபேக் பேப்ளேடு. ஸோ இது என்னன்னே தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போனண்ட்டாக யார் அப்படின்னா பாக்கெட் டூன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேட் இருந்தது, ஒரு காம்போ பேப்ளேடு. அந்த பேப்ளேடு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது ரொம்ப நாளாக அப்படியே கிடந்தது, விளாடாமல் பேட்டிலே பண்ணாமல் கிடந்தது. ஸோ அதனால் இந்த பேப்ளேடை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேப்ளேடு தான். ஓகே, ஸோ ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேப்ளேட்டுக்கு தான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் போல். ஸோ எடுத்து உரமாக வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு தெர்மல் லிசார்டு. இது நீங்கள் ஃபியூஷன் வீல் ஸ்பின் ட்ராக் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரீ ஸ்பின் ட்ராக் இருக்கும். பட் ஃபேக்கில் அப்படிலாம் இருக்காது. ஸோ பாருங்கள், கலரே வேறு மாதிரி இருக்கும் ஃபேக்கும் ஒரிஜினல் டகராட்டோமியும். ஸோ இதையுமே நம்ம பேட்டில் பார்ப்போம். எனர்ஜி லேயர்லாம் ரொம்ப உடஞ்சி கிடக்குது இந்த ஃபேக் தெர்மல் லிசார்டுக்கு. பட் ஒரிஜினல் டகராட்டோமி மாசாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேப்ளேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தெர்மல் லிசார்டு வெர்சஸ் தெர்மல் லிசார்ட், ஃபேக் வெர்சஸ் டகராட்டோமி. ஸோ இந்த வீடியோவே ஃபேக் வெர்சஸ் டகராட்டோமி தான். ஸோ ஃபேக் ஜெயிக்குமா இல்லை டகராட்டோமி ஜெயிக்குமான்னு தான் பார்க்க போகிறோம். அத்தனை பேப்ளேட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ செக் பண்ணிடலாம். ஆடப்பாரி கைஸ், லான்ச் விட்ட உடனே வெளில போயிட்டாங்க இந்த ஒரிஜினல் டகராட்டோமி. ஏன்னா இது அட்டாக் டிப் இருக்கிறதுனால. ஸோ இது வெளில போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த தெர்மல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு விடுவோம். ஏன்னா இது ஸ்டாமினா டைப்புன்னு நான் நினைக்கிறேன், தெரில. ஸோ இதுவுமே ஃபஸ்ட்டு அட்டாக் எடுத்துது, அப்புறம் ஸ்டாமினா போட்டுச்சு. பார்ப்போம் எந்த பேப்ளேட் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டேடியம் கொஞ்சம் தெரியல உங்களுக்கு, இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த பேப்ளேடு ஜெயிக்கும், ஃபேக்கா டகராட்டோமியா பார்த்துருவோம். ஸோ ஃபேக்கு சென்டரை பிடிச்சி சுற்றுது. டகராட்டோமி அட்டாக் டைப்பு. ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க சுற்றுது. ஒரிஜினல் டகராட்டோமி தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஃபேக் தோத்துருச்சு. எப்போவுமே ஃபேக் தோத்துறேன்னா போதும். ஸோ ஃபியூஷன் வீல் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது, ஃபேக்கும் டகராட்டோமியும். ஃபஸ்ட்டு ஃபேக்கே லான்ச் பண்ணுவோம். ஏன்னா இதான் ஸ்டாமினா டைப்பு. ஸோ அதனால் ஃபேக்கே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். கீழே எம்சிலாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பேப்ளேட் வாங்கின மாதிரி தான் வந்தது. எல்லாம் போயிடுச்சு. செய்கிறேங்க, ரீலான்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபேக் பேபிள் செட் வாங்க மாதிரி கிடச்ச பேப்ளேடு தான் இது.
பார்ப்போம் எந்த பேப்ளேட் ஜெயிக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் லேசர்லாம் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரிஜினல் டகராட்டோமி. ஸோ பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தலை மாறுற மாதிரி தெரியுது. ஃபேக்கு. ஆமாங்க, ஃபேக்கு ஃபுல்லாக தலை மாறிடுச்சு. பவரே இல்லை கைஸ் ஃபேக்குக்கு. என் டகராட்டோமிக்குமே பவர் இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க சுற்றி செத்துருச்சுங்க ஃபேக்கு. ஸோ ஜெயிச்சது ஒரிஜினல் டகராட்டோமியாக இருந்தாலும் ஃபேக் உண்மையிலே பங்கமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கும் ஸ்டாமினா போகிற அளவுக்கு ஆக்கி விட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற பேபிளே ராக்லியான். ஃபேக் விசஸ் டகராட்டோமி. ஸோ ஒரிஜினலுக்கு நான் எம்சிலாம் ஓட்டலை. ஆனால் எம்சியில் ஓட்டுற அளவுக்கு கேப் இருக்கும். எம்சிலாம் ஓட்டினோம் அப்படின்னா டகராட்டோமி நாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் எம்சிலாம் ஒட்டக்கூடாது. ஸோ அதனால் நானும் ஓட்டலை. ஓகே. ஸோ ஃபேக்கு ஆனால் எம்சியில் இருக்கும். ஃபேக் வந்து அட்டாக் டைப்பு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபேக் அட்டாக் டைப்பு போட்டு கைஸ். பங்கமான 2 அடி கைஸ். தரமான 2 அடி. இந்த அளவுக்கு ஒரு ஃபேக் பேப்ளேட் எப்படி அட்டாக் பண்ணுதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது தோற்றே போயிருந்தாலுமே ஒரிஜினல் டகராட்டோமியை இந்த அளவுக்கு போட்டு பங்கமாக அடித்து போடுது ஃபேக்கு. ஸோ அது எப்படின்னே தெரில. ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துருக்குது ஒரிஜினல் டகராட்டோமி. ரீலான்ச் பண்ணுவோம். 2 பாயிண்ட் தான். ஓகே. ஸோ எல்லா பேப்ளேட்டுக்குமே 2 பாயிண்ட் தான். ஏன்னா பேட்டில் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ 2 பாயிண்ட்டு போடுகி. ராக்லியான் எடுத்துருச்சு 2 பாயிண்ட்டு. ஸோ இந்த ராக்லியான் அவுட் ஃபேக்கு. ஸோ இதை தூக்கி நம்ம ஓரமாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற பேப்ளேடே சைட் க்ரோனோஸ். 2 சைட் க்ரோனோஸ் இருக்கு. ஃபேக் 1, டகராட்டோமி 1. பேட்டில் போட்டுரும். இந்த சைட் க்ரோனோஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பெருசாக அந்த கிமிக் ஒர்க் ஆகாது. அந்த எனர்ஜி லேயர், ஃப்ரீ ஸ்பின்னிங் எனர்ஜி லேயர். ஸோ இது வந்து சுற்றாது. பெருசாக எதுவும் சுற்றாது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பளிச்சுன்னு லைட்டர் அடிக்கும். ஸோ இந்த ஒரிஜினல் டகராட்டோமி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சுத்தம். எனர்ஜி லேயர் நல்லாவே ஒர்க் ஆகிற ஒரு எனர்ஜி லேயர் தான். ஸோ லான்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டகராட்டோமி தான் லான்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இது டிஃபென்ஸ் பண்ணோம். ஸோ ஃபேக் வந்து டிஃபென்ஸ். ஏன்னா டிப்பில் காரணத்தையும் டிஃபென்ஸ் டிப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக டகராட்டோமி தான் ஜெயிக்கும், நம்புவோம். டகராட்டோமி ஜெயிக்கிறோம் கைஸ். டகராட்டோமின் தலை மாறுற மாதிரியே எனக்கு தோணுது. சைட் க்ரோனோஸ் உங்களுக்கு தெரியுதா? டகராட்டோமி தலை மாறுது கைஸ். ஃபேக் கீழே விழ போகுது. ஆமாம், ஃபேக்கு தான் கைஸ். ஃபேக்கு கீழே விழுந்துருச்சு. டோட்டலாக கீழே விழுந்துருச்சு. ஸோ ஒரிஜினல் டகராட்டோமி தான் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு லான்ச்சை பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். திருப்பி சைட் க்ரோனோஸை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன் ஒரிஜினலில். நெக்ஸ்ட்டு ஃபேக்கு. டக்குன்னு முடிக்க மாட்டுறாங்களே. அடித்து ஸ்டேடியம் அவுட் பண்ணுங்கடா. ஸ்டேடியம் அவுட் பண்ணுங்க கைஸ். என்ன கைஸ் பண்ண மாட்டேறான். இது சென்டரை பிடிச்சி சுற்றுது ஃபேக்கு. ஒரிஜினல் டகராட்டோமி வட்டம் போட்டுட்ருக்குது. இப்போ தான் ஒரு ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டு வந்திருக்கு. 2வது ஹிட்டு. ஸோ ஹிட்டு பெருசாக கிடைக்கல. ஸ்டாமினால தான் ஜெயிக்கணும் ஏதாச்சும் ஒரு பேப்ளேடு. அவ்வளோதான். டகராட்டோமி தான் கைஸ் ஜெயிக்க போகுது. அவ்வளோதான், டகராட்டோமி தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் போட்ட 3 பேட்டில்லையுமே டகராட்டோமி மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. சைட் க்ரோனோஸ் மாசு. ஸோ ஒரிஜினல் டகராட்டோமி அண்ட் ஃப்ரீ ஸ்பின்னிங் இருக்குது. ஸோ இது வேஸ்ட்டு, தூக்கி ஓரமாக போட்டுரும். எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பேப்ளேடு அப்படின்னா இந்த ஒரு காம்போ பேப்ளேடு. ஸோ இது இந்த ஃபேக்குமே காம்போ தான். ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், 2 ஸ்பின் ட்ராக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்பின் ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் டிப்பு கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? காட்டுறேன். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கா? ஸோ இது ஃபேக்குனால பளிச்சுன்னு லைட் அடிக்குது. ஸோ அதனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. நான் ஜூம் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன்.
ரெண்டுமே ஒரே பர்ஃபார்மன்ஸ் டிப்பு. ஸோ இது ஸ்பின் ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் டிப்பு வேறு கலரில் இருக்கிறனால கொஞ்சம் பல்சுன்னு தெரியுது. பட் இது கொஞ்சம் காம்போ பேப்ளேடு, ரெண்டுமே காம்போ தான். ஓகே, ஸோ ரெண்டுமே மொக்க பேப்ளேடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த டக்கராட்டோமி வந்து பயங்கர பவர்ஃபுல்லு. இந்த ஃபேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கிடையாது. ஒரு பாட்டு பேப்ளேடு நல்லா இருக்காது, கேவலமாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த ஒரிஜினல் டக்கராட்டோமி இந்த பாக்கெட் டூன் காம்போ இது. ஸோ அந்த பாக்கெட் டூன் ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண ஒரு காம்போ. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ நல்லாவே இருக்கும். ஸோ லிப்ராக்கு வந்து டார்க் பவர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபேக் அவ்வளோ பவர்லாம் கிடையாது. இந்த பாக்கெட் டூன் காம்போ பேப்ளேட் வந்து டைப்ளோ நெமிசஸ் எடுத்து கிடைக்கிற அளவு பவராக இருக்குது. ஸோ நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த பேப்ளேட் வச்சுக்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஒரு காம்போ தான். நல்லாவே ஸ்டாமினா கூட இருக்கும், ஸ்டாமினாவும் இருக்கும், அட்டாக்காக இருக்கும். லைக் சைட் க்ரோனோஸோட இது இருக்கும்ல பர்ஃபார்மன்ஸ் டிப்பு, அந்த மாதிரி தான் இதுக்கும் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிப். ஒரு பாயிண்ட் எடுத்துடுச்சு காம்போ. ரெண்டுத்தையுமே காம்போனே சொல்லுவோம். இது வந்து ஒரிஜினல் டக்கராட்டோமி காம்போ, அது ஃபேக்கு காம்போ. ஏன்னா எதுவுமே லிப்ரா மாதிரியோ செஜிட்டோரியோ மாதிரியெல்லாம் கிடையாது. ஸ்பின் ட்ராக்கே வேறு மாதிரி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் டிப்பும் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஃபேக்கு தலை மாதிரி எடுத்து கீழே விழுந்துடுச்சு. ஸோ 2 பாயிண்ட் எடுத்து அசால்ட்டாக வின் பண்ண இந்த ஒரு காம்போ பேப்ளேட் டக்கராட்டோமி காம்போ பேப்ளேட். ஸோ இது வேஸ்ட் பேப்ளேட். இது தூக்கி ஓரமாக போட்டுரும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற 2 பேப்ளேடு இது தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எடுக்க போகிற பேப்ளேடு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் விசஸ் அந்த பேப்ளேடை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்ட்ராகோ காட்டுனேங்க. ஸோ உங்களுக்கு எல்ட்ராகோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேப்ளேடை பாருங்கள். ஸோ இது வந்து என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரில. ஸோ ஸ்டிக்கர் மட்டும் எல்ட்ராகோ மாதிரி இருந்ததுனால நான் இந்த பேப்ளேடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்ட்ராகோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சேர்த்துட்டு வந்துட்டு ஓகே. ஸோ இது ஏன்டா எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரோட பேட்டில் போட வைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஓகே லான்ச் பண்ணிடுறேன். ஆஹா, இது ரைட் சைடில் லான்ச் பண்ண முடியாது. நான் போய்ட்டு லெஃப்ட் லான்ச் எடுத்துடுறேன் கைஸ். லெஃப்ட் பேப்ளேடுக்கு ரைட் சைடில் லான்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே லெஃப்ட்லேயே லான்ச் பண்ணலாம். அந்த பேப்ளேடு எப்படியானா லான்ச் பண்ணலாம். பட் நான் லெஃப்டில் லான்ச் பண்ணேன் கைஸ். ஃபஸ்ட்டு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை விட்டேன், அது வெளில போயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதே விட்றேன். ஏன்னு பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணிட்டேன். லான்ச் பண்ண உடனே மை டயர்டாகி சுற்றிட்டு இருக்குது ஃபேக் பேப்ளேடு. ஜெயிக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அவ்வளோதாங்க, எல்ட்ராகோ போட்டு பழந்த கட்டுது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போயிடுச்சு. இந்த வட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக லான்ச் பண்ணுவோம். எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரு ஸ்லோவாக தான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்த்துருவோம். இதையுமே லான்ச் பண்ணிட்டேன். ஃபேக் விசஸ் டக்கராட்டோமி. ஸோ டோட்டலாக கலர்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். எல்ட்ராகோ ஸ்டிக்கர் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டில் போடுறேன். ஸோ எந்த காரணத்துக்காகவும் இந்த பேப்ளேடை வச்சு பேட்டில் போடணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டிக்கர் ஒரே மாதிரி இருந்துச்சு, எல்ட்ராகோ மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு பார்க்க. ஸோ என்னடா இது டக்கராட்டோமி, ஆடா பாவி. ஸோ இருந்தாலும் நான் ஸ்லோவாக தான் விட்டேன். பட் டக்கராட்டோமி எப்படா கீழே விழுந்தது. ஸோ ஸ்டிக்கர் ஒரே மாதிரி இருக்குதாங்க. நல்லா எடுத்தேன் இந்த பேப்ளேடு. அதான் ஓகே. ஸோ லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ரெண்டுமே அட்டாக் ஃபோர்ஸில் தான் இருக்குது. பயங்கரமான ஒரு ஃபோர்ஸில் இருக்குது 2 பேப்ளேடும். எது ஜெயிக்க போகுது, டக்கராட்டோமியா ஃபேக்கா பார்ப்போம். ரெண்டுமே ஒட்டம் தான் போடுது. பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு தெரில. டக்கராட்டோமி தள்ள மாட்டுது கைஸ். பட் கடைசியாக ட்ரில்ட்டு கொடுத்துட்டு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். ஸோ ஒரிஜினல் டக்கராட்டோமி. ஸோ கடைசியில் மாசா ஜெயிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் விட்டது எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்துது. ஏன்னா டக்கராட்டோமி பேப்ளேடு போயிட்டு ஃபேக்கு கிட்டே தோற்று போகுது. ஸோ அதுவும் மட்டமான ஃபேக்கு. ரேபிலிட்டி பேப்ளேடு கூட கிடையாது, ஆசிடோ கூட கிடையாது. ஸோ மட்டமான பேப்ளேட்ஸ் அதெல்லாம். ஸோ இதுதான் ஓகே. ஸோ ஒரிஜினல் டக்கராட்டோமிலாம் எடுத்து வச்சுலாம் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிட்றேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரேபிலிட்டி பேப்ளேட்லாம் கூட கிடையாது. ஸோ மட்டமான லோக்கல் ஷாப்பில் விற்கிற பேப்ளேட்ஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்ளேட்லாம் ஈஸியாக கிடைக்கும். பட் டக்கராட்டோமி கிடையாது. டக்கராட்டோமி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் ஓகே.
ஸோ பார்த்துவாங்க. இதுதான் அந்த பேப்ளேட்ஸு. ஃபேக் விசஸ் டகராட்டோமி உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ஸ்டேடியத்துக்குள்ளே வச்சிரும் கைஸ், பார்த்துவாங்க. இதான் ஃபேக் செட்டு. இதுதான் ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கலை. இந்த ஒரே ஒரு பேப்ளேட் மட்டும்தான் ஒரே ஒரு பாயிண்ட்டு எல்ட்ராகோட ஸ்ட்ரக்டரை கழிச்சு எடுத்துருது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? ஆமாம், லாட் அன்பாக்சிங் வீடியோ வருது. பார்ப்போம். இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் கிடையாது. ஸோ அடுத்த மாதம் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்த மாதம்னா டிசம்பர் தான். ஸோ பெருசாலாம் நாள்லாம் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா ஷிப்பிங்கில் சில பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால லேட் ஆகிடுச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே. ஓகே, ஸோ சொல்லாந்ததுலாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. பாய் கைஸ், முடிச்சுக்கலாம்.